கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளின் செய்திக்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 5வது அதிகாரத்தின் 5வது வசனம். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்து கொள்ளுவார்கள். இயேசு தன்னுடைய மலை பிரசங்கத்தில் ஆவியின் வல்லமையை குறித்தும் வரங்களை குறித்தும் போதிக்கவில்லை. ஆவிக்குரிய கனிகளை குறித்தே போதித்தார் என்பதை நாம் கவனித்து பார்க்க வேண்டும். வரங்களும் வல்லமைகளும் நமக்கு அலங்காரமாக இருக்காது. கிறிஸ்துவின் சுபாவம் மட்டுமே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நமக்கு அலங்காரமாக இருக்கும். இந்த சாந்த குணத்துக்கு முன்மாதிரியாக நமக்கு இயேசுவே காணப்படுகின்றார். எத்தனை சோதனைகள், எத்தனை எதிர்ப்புகள், எத்தனை இழி சொற்கள், ஆனால் எல்லா சூழ்நிலையிலேயும் தன்னுடைய சாந்த குணத்தை அவர் இழந்து விடவில்லை. எல்லா இடங்களிலேயும், அவமதிக்கப்பட்ட இடங்களிலும் கூட அவர் சாந்த குணத்தையே வெளிப்படுத்தினார். அவரை கைது செய்ய வந்தபோது பேதுரு உணர்ச்சி வசப்பட்டு தன்னுடைய பட்டயத்தை எடுத்து மல்கூஸ் என்று சொல்லக்கூடியதான ஒரு வீரனுடைய காதை வெட்டி போடுகிறதை பாருங்கள். இயேசு அந்த காதை எடுத்து ஒட்ட வைத்த பிறகு பேதுருவுக்கு சாந்த குணத்தை குறித்து போதிக்கிறார். உணர்ச்சி வசப்பட்டு பட்டயத்தை எடுப்பது என்பது நம்மையே அழித்துவிடும் என்பதை அவர் தெளிவாக அங்கு போதிக்கிறார். நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் சாந்த குணத்தை நாம் எப்பொழுதும் தரித்து கொண்டிருக்க வேண்டும். இயேசுவினிடத்தில் சாந்த குணத்தை கற்றுக்கொண்ட பேதுரு 1 பேதுருவின் புஸ்தகம் 3வது அதிகாரத்தில் 4வது வசனத்தில் இந்த சாந்தத்தையும் அமைதியையும் அழியாத அலங்காரம் என்று குறிப்பிடுகிறார். அந்த அலங்காரம் தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது என்பதையும் குறிப்பிடுகிறார். இந்த சாந்த குணம் என்று சொல்லக்கூடியதான அலங்காரத்தை தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் தரித்து கொள்ள வேண்டும். பொறுமை என்பது மிகவும் முக்கியம். உணர்ச்சி வசப்படுவதும் அவசரப்பட்டு காரியங்களை செய்வதும் நமக்கு ஆபத்தாக முடியும் என்பதை மறந்து போய்விடக்கூடாது. சாந்தமாக, அமைதியாக, பொறுமையாக எல்லாவற்றையும் கையாளுங்கள், எல்லாவற்றையும் செய்யுங்கள். சாந்த குணத்தை நாம் எல்லோருக்கும் காட்ட வேண்டுமா? நம்மிடத்தில் அன்பாக இருக்கிற மக்களுக்கு மத்தியில் மாத்திரம் அல்ல, முரட்ட குணமுள்ளவர்களுக்கும் கூட, நமக்கு எதிராக இருக்கிறவர்களுக்கும் கூட கிறிஸ்துவின் சாந்த குணத்தை நாம் வெளிப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். கிறிஸ்துவின் வாழ்க்கையிலிருந்து சாந்த குணத்தை கற்றுக்கொண்ட பேதுரு தான் சிலுவையில் அடிக்கப்படுகிறதான அந்த நேரம் வந்த போதிலும் கூட அவசரப்படவும் இல்லை, உணர்ச்சி வசப்படவும் இல்லை. சாந்த குணம் உள்ளவராகவே அங்கு தன்னை சிலுவைக்கு ஒப்பு கொடுக்கிறார். ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை, இயேசுவை போல என்னை நேராக வைத்து சிலுவையில் அடிக்காதேயுங்கள், தலை கீழாக வைத்து அடியுங்கள். அது மட்டுமே நிபந்தனை. மோசேயை பாருங்கள், வல்லமையுள்ள ஒரு பெரிய ஒரு தலைவர். 40 வருடங்கள் வனாந்தரத்தில் தேவனுடைய சபையை நடத்தின தேவ மனிதன். தேவனிடத்திலிருந்து வாக்கியங்களை பெற்றுக்கொண்டவன். ஆனால் அவனுக்குள்ளாக இருந்தது சாந்த குணம். ஒரு காலத்தில்
பட்டயத்தை எடுத்து ஒரு எகிப்தியனை வெட்டி போட்டவன். ஆனால் இப்பொழுது யார் தனக்கு விரோதமாக பேசினாலும் கூட அவன் அவசரப்பட்டு பட்டயத்தை எடுக்கவே மாட்டான். தனக்கு விரோதமாக பேசினவர்கள் வேறு யாருமே இல்லை, தன் உடன் பிறந்த சகோதரியும் உடன் பிறந்த சகோதரனும் தான். அந்த சூழ்நிலையிலேயும் கூட சாந்தமுள்ளவராக அமைதியாக அவர் நின்றார். நம்முடைய வாழ்க்கையில் மற்றவர்கள் நமக்கு எதிராக பேசும்போது சாந்தமாக அமைதியாக அதை எதிர்கொள்வோமேயானால் தேவனே நமக்காக வழக்காடுவார். அங்கு மோசேவுக்காக வழக்காடினது ஆண்டவர்தான். என் தாசனாகிய மோசே, அவனைப் போல சாந்த குணம் உள்ளவர்கள் இந்த பூமியில் யாருமே கிடையாது. அந்த மோசேக்கு விரோதமாக நீங்கள் எப்படி பேசலாம் என்று ஆண்டவர்தான் அவர்களை கேட்கிறார். ஆண்டவர்தான் அவர்களை தண்டிக்கின்றார். ஆனால் இந்த சாந்த குணமுள்ள இந்த மோசே அந்த சூழ்நிலையிலேயும் கூட தன்னுடைய சகோதரனுக்காகவும் சகோதரிக்காகவும் ஜெபிக்கிறதை கவனியுங்கள். ஆண்டவர் இந்த பூமியை சுதந்திரித்து கொள்ளும்படியாக, அதாவது பூமியில் பொன் பொருட்களை சேர்த்து வைக்கிறதுக்காக அல்ல, இந்த பூமியில் இருக்கிறதான மக்களை தேவனுக்கென்று சுதந்திரிக்கும்படிக்கு வைத்திருக்கிறார். இந்த பூமியை சுதந்திரித்து கொள்ள நமக்கு தேவையானது கிறிஸ்துவின் சாந்த குணம். அந்த சாந்த குணத்தை நம்முடைய குடும்பத்திலேயும் நம்முடைய உறவினர்களுக்கு மத்தியிலேயும் நம்முடைய சபையிலேயும் வெளிப்படுத்துகிறதுக்கு நம்மை ஒப்பு கொடுக்கலாமா?